ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். என் பேர் சுசீலா. நான் சௌராஷ்டிரா கிச்சன் சேனல் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். புது மாடல் கிரைண்டரில் இட்லி மாவு எப்படி அரைப்பது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் கிரைண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லிட்டு க்ளோஸ் பண்ணணும். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் பருப்பு போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கல் வச்சுட்டு இந்த நாப் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக லாஸ்ட்டு வரைக்கும் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 300 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை எல்லாருமே வந்துட்டு கழுவி வெளியில் வைப்பாங்க. நான் உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு டிப்ஸு கொடுக்க போகிறேன். நான் இந்த டிப்ஸு வந்து 30 வருஷமாக ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரிசி பருப்பு ரெண்டும் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கழுவுனா தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நமக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ போட்டு ஆட்டலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு. செகண்ட் ப்ளஸ் வந்து மோட்டரோட லைஃப் வந்து நிறைய வருஷம் வரும். கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகாமல். ஏன்னா மோட்டர் வந்து ஹீட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இது கூலாக இருக்கும் அரிசி பருப்பு. அப்போ வந்துட்டு கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாமல் லாங் லைஃப் வரும். 2 ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அரிசி பருப்பு 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி. இப்போ பருப்பு வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்ட போடலாம். முதல்ல பருப்பு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறதுனால உளுந்த மாவு வந்து நல்லா பொதுன்னு வரும். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மதிய குளிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், லிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேலையை மெதுவாக செஞ்சிட்ருக்கலாம். மற்ற வேலையெல்லாம் இது 30 நிமிஷம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும் உளுந்து மாவு ஆறதுக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன வேலையோ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கலாம். ப்ளஸ் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றணுங்கிறப்போ மூடி ஓப்பன் பண்ணாம இது வழியாக ஊற்றிடலாம். இதுவும் ஒரு ப்ளஸ் தான். எப்போ தேவையோ அப்போ இந்த மூடி வழியாகவே ஊற்றிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஆயிடுச்சு நல்லா. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுட்டோம்னாக்கா தானாக மாவு அதில் வந்துடும். நம்ம அல்லணும், கை வச்சு அல்லணுன்னு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஆயிடுச்சு நல்லா. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுட்டோம்னாக்கா தானாக மாவு அதில் வந்துடும். நம்ம அல்லணும், கை வச்சு அல்லணுன்னு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அரிசி போட போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அரிசி போடணும். அரிசி மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸும் ரொம்ப டைட் இல்லாமல் மீடியமாக அரைக்கணும். அப்போ தான் வந்து மாவு ஊற்றி பாத்திரத்தில் விழுந்ததும் ட்ரம்மில் ஒட்டி இருக்கிற மாவு திருப்பி நம்ம கையில் அள்ள வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 சுற்ற விட்டால் அந்த தண்ணி டைரெக்டாக நம்ம மாவில் ஊற்றிடலாம், வேஸ்ட் ஆகாமல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரம்மில் உள்ள மாவு கூட நம்ம அள்ள வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுன்னா அதாவது 2 சுற்று சுற்றினாக்கா தண்ணி வந்துடும்.
ஆட் பண்ணிட்டோம்னாக்கா முடிஞ்சிருச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணாமல் நாபு மட்டும் வெளியில் எடுக்கணும். நாபு ரிலீஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த கல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்து கழுவை போட்டுடலாம். லிட்டு ஓப்பன் பண்ணாமல் இப்படி தூக்கணும்னா இந்த ட்ரைன். இப்போ ட்ரம்மில் உள்ள மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றினா கெட்டியாக அது வந்துடும். நம்ம கை வச்சு எல்லாம் அள்ள வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டர் கழுவ போட்டால் ஆச்சு. இப்போ உப்பு போட்டு மாவு கலந்து வச்சிடணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சௌராஷ்டிரா ஸ்டைலில் வெங்காய சட்னி பண்ணி காமிக்க போகிறேன். 4 பேருக்கு வர மாதிரி. அதுக்கு என்ன பொருள்கள்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 1/2 கப் பொட்டுக்கடலை, 8 மிளகா. அதில் 4 காஷ்மீர் மிளகா, 4 கார மிளகா. காஷ்மீர் மிளகா எதுக்குன்னா கலர் வரும். கருவேப்பிலை, மல்லி, அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் பெரிய வெங்காயம், உப்பு 1 ஸ்பூன். அப்புறம் தாளிப்புக்கு 2 மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை எடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு மிளகா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிளகா வறுப்பட்டதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, பொன்னிறமாக வதங்க வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு வறுத்தா போதும். இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் பொட்டுக்கடலை போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் மசிகிற மாதிரி வதக்கணும். இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். சும்மா 2 பெரட்டு. போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, மல்லி மேலே போட்டாலும் போடலாம், கடாயில் போட்டாலும் போடலாம். இல்லை லாஸ்ட்டு சட்னி அரைச்சி ஊற்றி லாஸ்ட்டு போட்டு ஒரு தடவை மிக்ஸி சுத்த விட்டோம்னா வாசனை ரொம்ப நல்லா வரும். இப்போ வதக்கும்போது போட்டால் வாசனை கம்மி வரும், அரைக்கும்போது போட்டாக்கா நல்லா வாசனை இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஆட்டின மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இட்லிக்கு பதமாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இட்லி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி எப்படி சாப்பிட்டா மல்லிகைப்பூ மாதிரி வருதுன்னு பார்ப்போம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது மல்லிகைப்பூ மாதிரி பூ போல் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். சாப்பிடணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கே. பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், சட்னி இட்லி சூப்பர். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.